ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டிப்ஸ் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது வந்து நம்ம லாஸ்ட்டுக்கு ஒரு 4-5 கிளாஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அதுக்கப்புறமா ரிங் நாட், புள்ளி நாட் இந்த ஸ்டிச்சில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம இன்னுமே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு டிப்ஸ் வீடியோ தான். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு யூஸ் பண்ணுற நீடில் வந்து நான் எடுத்திருக்கேன். த்ரெட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறதுக்காக. இப்போ நம்ம அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து தேவைப்படும். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக வந்து த்ரெட்டை வந்து எப்படி கோர்ப்போமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். பட் இருந்தாலுமே இதில் வந்து சில ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இப்போ நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் நம்ம போடும்போது த்ரெட் வந்து சிக்காகும் நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்குமே தெரியும் அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லாமல் எப்படி வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ டிப் நம்பர் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம த்ரெட் வந்து எப்பவும் போல் போட்டுட்டு எண்ணாட் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக த்ரெட்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தான் நீங்கள் நாட் போடணும். இப்போ நம்ம ரொம்ப லென்த்தாக எடுக்கும்போதுமே வந்து த்ரெட் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கோங்க. ஒரு த்ரெட் வந்து கொஞ்சம் பெருசாக, ஒரு த்ரெட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலுமே நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி எண்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா த்ரெட்டையும் வந்து நான் கட் பண்ணிட்டேன் எண்ணாட் போட்டுட்டு. இப்போ வந்து நம்ம இந்த டிப்ஸ் என்னென்னா, கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இந்த மாதிரி த்ரெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் எப்போவுமே வந்து த்ரெட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு சிக்காகக்கூடாது. சிக்காகாமல் இருக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக. நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது, நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய த்ரெட் வந்து அப்படியே சிக்காயிடும். கீழேருந்து மேலே வந்துடும் த்ரெட்டு நீடில் வழியாக. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, இந்த டிப்ஸ் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட அப்போ கூட வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கரெக்டாக த்ரெட் வந்து ஈவனாக பிடிச்சிட்டேன். ஈவனாக பிடிச்சிட்டு அந்த நீடில் பக்கத்தில் இருக்கிற த்ரெட்லேயும் அதே மாதிரி எண்டில் அந்த நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிற த்ரெட்டையும் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் தைரியமாக இந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ வந்து போடலாம். ஏன்னா நம்ம இப்போ டிசைனில் வந்து அப்ளை பண்ணாலுமே கூட கரெக்டாக அந்த நீடில் எண்டு வரைக்குமே வந்து நம்ம அந்த த்ரெட்டை யூஸ் பண்ண மாட்டோம். கட் பண்ணி தான் போடுவோம். ஏன்னா அந்த நீடில் அந்த நம்ம எண்ணாட் போடுறோம் இல்லையா, அதாவது ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம அந்த நீடிலில் எக்ஸ்ட்ரா த்ரெட் எப்போவுமே வந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து கீழே தான் போடுவோம். அதனால் வந்து தைரியமாக அந்த இடத்துல நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட்டுக்கலாம். எண்ட்லேயுமே வந்து லைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறதுல நமக்கு என்ன பெனிஃபிட்னா, அந்த நீடில் வழியாக வந்து நமக்கு த்ரெட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்காது. அது ஒரு எட்ஜில் இருக்கிற த்ரெட்டு இன்னொரு எட்ஜுக்கு வரும் பார்த்தீங்க, நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வராமல் அவாய்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நீடிலில் கோர்க்கும்போதும் அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட்டுட்டு கரெக்டாக நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதையுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஈவனாக பிடிச்சிக்கணும் த்ரெட்டை. நீங்கள் எவ்வளோ லாங்காக த்ரெட் எடுத்தாலுமே இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது என்னென்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் பாருங்கள். த்ரெட்டை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ சேம் அதே மாதிரி நம்ம எண்ணாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து நம்ம ஸ்டிச்சஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப்புமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நல்லா த்ரெட்டை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு த்ரெட் வந்து ரொம்ப பிரிஞ்சு போகாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூ வந்து உங்களுக்கு போட பிடிக்கல த்ரெட்டில் வந்து அப்படின்னா, நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டிப்ஸுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த 2 மெத்தட் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இல்லாமல் நம்ம இன்னொரு டிப்ஸ் வந்து பார்க்கலாம். அதுவுமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஸ்டிச் போட்டு பார்க்குறீங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். த்ரெட்டு எப்பவும் போல் நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 5 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுக்கிறோம். நீங்கள் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எப்பவும் போல் நீடில் எடுத்துகிட்டு நீடில் வந்து த்ரெட் வந்து கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு எப்பவும் போல் எண்ணாட் வந்து போட்டுக்கோங்க. த்ரெட் எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு எண்ணாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம 2 டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்போம். அதில இருக்கிற த்ரெட்ஸ்க்கும், இப்போ நம்ம இதில இருக்கிற த்ரெட்டும் பாருங்க எப்படி மொத்தமா பிரிஞ்சிருக்கு. நம்ம நார்மலாவே த்ரெட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க நான் கையில வந்து கொஞ்சமா ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப லைட்டா உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். ரொம்ப லைட்டா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீடில் ஒரு கையில பிடிச்சுக்கோங்க. எண்ட்ல இருக்கிற த்ரெட்டையும் வந்து ஈவனா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நம்மக்கிட்ட கையில கொஞ்சமா த்ரெட் எடுத்துட்டு, அது வந்து மைல்டா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா லைட்டாக ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. த்ரெட் இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது, அதை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு தேய்ச்சி விடும்போது, நமக்கு அந்த இடத்துல ஃபேப்ரிக் க்ளூ இருக்கிறதும் தெரியாது. த்ரெட்டை வந்து பிரிஞ்சு போகாம அப்படியே மொத்தமாக ஈவனாக இருக்கும். இந்த டிப்ஸும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்ஸ்லாம் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இந்த ரிங் நாட், ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. புல்லி நாட் கூட வந்து முக்கியமாக நீங்கள் புல்லி நாட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த த்ரெட்டு. இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து அந்த நீடில் வழியா வந்து மொத்தமாக பிரிஞ்சு வராம, கரெக்டாக அந்த இடத்துல அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும். இதனால் வந்து நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு எந்த ஸ்டிச் போட்டாலுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எடுத்த த்ரெட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக வந்து போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து டபுள் ரிங் நாட் போட்டேன். இப்போ வந்து சிங்கிள் ரிங் நாட் போடுறேன். நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து எல்லா இடத்துலையும் படாது. அதுவும் இல்லாமல் த்ரெட்டும் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுறேன். இது வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து போடலை. ஜஸ்ட் வந்து அந்த த்ரெட்டை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணியிருப்போம். இதனாலையுமே வந்து நமக்கு அந்த த்ரெட் வந்து ரொம்ப சிக்காகாம ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். இந்த டிப்ஸுமே வந்து சூப்பராக தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா, இந்த டிப்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகும். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, டிப்ஸ் ஆரி ஒர்க் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, லாங் ஃப்ரெஞ்ச் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் த்ரெட்டை வந்து கொஞ்சமாக தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வேஸ்ட்டாக போய்டும்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டிச் அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து லாங் ஃப்ரெஞ்ச் வந்து நம்ம போட்டுட்டோம். அடுத்ததாக வந்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்த த்ரெட்டை வச்சு ரிங் நாட் வந்து நம்ம போடலாம். ரிங் நாட் போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, த்ரெட் வந்து மொத்தமாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட் வந்து மொத்தமாக ஒரே இடத்துல திக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இது வந்து ஃபேப்ரிக் வந்து லைட்டாக தான் வந்து போட்டிருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போகாதுன்னு சொல்ல முடியாது. பிரிஞ்சு போகும். பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்து அதான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி நமக்கு அந்த த்ரெட் வந்து கிடைக்கும். ரொம்ப பிரிஞ்சு போகாமல் கொஞ்சத்துக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதே மாதிரி எல்லா த்ரெட்லேயும் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட சொன்னேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேப்ரிக் க்ளூ வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா த்ரெட்டில் வந்து லைட்டாக அந்த மைல்டாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதனால் வந்து லைட்டாக மட்டும் போட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புல்லி நாட் வந்து போட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போதுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, த்ரெட் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. நல்லா லைட்டாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியராக வந்து எல்லா எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே தனித்தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் அட்வான்ஸ் கிளாஸில் வந்து நான் இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து கொடுத்துருப்பேன் லிங்க்கு. வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. புல்லியன் நாட் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக த்ரெட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறதுக்கும், இப்போ நம்ம சொல்லியிருக்க டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு புல்லியன் நாட் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இதுவுமே பாருங்கள் ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.